தோழர் ஆனந்த் முருகன் அவர்களின் வரிகள் தான் இவை. இவருடைய வரிகள் ரொம்ப ஆழமான வரிகள், ரொம்ப சிந்தனைக்குரிய வரிகளா இருக்கு. அப்படிப்பட்ட வரிகள் தான் இப்போது உங்களை அடைய போகிறது. இந்த வரிகளை கேளுங்களேன். என் அழிவை ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சொந்தங்களே, என் அழிவை ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சொந்தங்களே, ஒருவேளை என் கதை முடிந்து, ஒருவேளை என் கதை முடிஞ்சிருச்சு, நான் மரணப்படுக்கையில் கிடந்தால் என் முன்னால் அழுவது போல் நடித்து மட்டும் விடாதீர்கள். என் முன்னால் அழுவது போல் நடித்து மட்டும் விடாதீர்கள். அதிர்ச்சியில் எழுந்தாலும் எழுந்து விடுவேன். எவ்வளவு வலி நிறைந்த வரி தெரியுமா இது? ஆனா இன்னைக்கு உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கபட நாடகத்தை மிக அற்புதமாக சொல்லக்கூடிய வரிகள். சரி, அடுத்து கேளு. இந்த காற்று இருக்கிறது, இப்படி ஆரம்பிக்கிறார். இந்த காற்று இருக்கிறது, இது தென்றலாக வீசும் வரை ரசிக்கப்படுவதும் புயலாக மாறிய பின் சபிக்கப்படுவதும் வழக்கமாகிவிட்டது. எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்க. தென்றலாக இருக்கும் வரை ரசிக்கப்படுவதும் புயலாக மாறிய பின் சபிக்கப்படுவதும் வழக்கமாகிவிட்டது. நீங்களே கூறுங்கள், அது தென்றலாகவோ புயலாகவோ மாறுவதற்கு அதுவா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுதுறாரு. அதுபோல்தான் மனிதர்களும் அப்படின்னு எழுதுறாரு. இவ்வளவு அற்புதமான சிந்தனை இல்லையா? அடுத்து கேளுங்க. வித்தியாசம் அப்படின்னு தலைப்பிட்டு எழுதிருக்காரு. மற்றவர்களுக்கும் அவளுக்கும் என்ன வித்தியாசம் கேட்கிறார். மற்றவர்களுக்கும் அவளுக்கும் என்ன வித்தியாசம்? மற்றவர்கள் என் கவிதையை வாசிப்பவர்கள், அவள் என் கவிதையில் வசிப்பவள் அப்படின்னு எழுதுறார். சூப்பர்ல.